இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா 65. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனவாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கணும். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 65க்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விடலாம். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நீச்சு ஸ்மெல் வராது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1/2 hour ஊற விட்டால் போதும், ரெடி. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா கடாயில் ஊற்றிக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிரும். அதனால் இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உடனே கலக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து கலக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரண்டிலையும் ஒட்டாது, கடாயிலையும் ஒட்டாது, அழகாக வரும். வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கனா, இது மாதிரி பபிள்ஸ் நிறைய இருக்கா, வெந்துருச்சுன்னா இது மாதிரி கம்மியாயிடும் பபிள்ஸு. இதுலேயே கண்டுபிடிச்சலாம் வெந்துருச்சுன்னு. அதுவும் தீஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி இந்த கலரில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட கனவா வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது கொடுத்து பாருங்கள், எல்லாரும் ஆச்சரியமாயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பார்க்கவே டெம்ட் ஆகுதா, அப்படி இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.